nature, education, fun, travel, horror. இன்னைக்கு நாங்கள் சவுத் ஏஷியாவில் உள்ள ஒரு குட்டி தீவான ஸ்ரீலங்கா பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்திய கடலின் முத்தாய்மாறும் இனிய கனிர் துளியாகும். ஸ்ரீலங்காவை அழகான பெயர்களால் கூப்பிடுவாங்க. இந்திய கடலின் முத்து, ஏன்னா அதோட இயற்கை அழகு. ஆமாங்க, இலங்கை 25,332 மைல் பரப்பு அளவை மட்டுமே வச்சிருக்கு. இது அமெரிக்காவின் மேற்கு வெர்ஜீனியா விட குறைதான். நுவரெலியா நகரம் இங்கிலாந்தை போல நகரமாகும். நுவரெலியா நகரம் மலை நாட்டில் அமைந்துள்ளது. மலை நாட்டில் அமைந்துள்ள பிறகு கொட்டப்பட்ட நகரமான நுவரெலியா மிகுந்த குளிர்ந்த கிளைமேட்டுக்கு ஏற்பட்டது. நுவரெலியா போனால் 19ஆம் நூற்றாண்டில் இங்கிலாந்துக்கு போன மாதிரி உணர முடியும் என்று சொல்றாங்க. தேயிலை தான் இலங்கையின் பெரிய வணிகமாகும். ஆமாங்க, தேயிலை உற்பத்தியானது இலங்கையின் முக்கியமான வணிகத்தில் ஒன்றாகும். மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 2 பங்கை வச்சிருக்கு. இது இலங்கையின் பொருளாதாரத்துக்கு 2013இல் 1.5 மில்லியனை கொடுத்திருக்கு. குறைந்த உயரமான பகுதிகளில் தேயிலை உற்பத்தியானது அதிகமா இருக்கு. ஒரு பெண் பிரைம் மினிஸ்டராக இருப்பதில் உலகின் முதல் நாடு. ஜூலை 1960இல் இலங்கையின் சுதந்திர கட்சியின் தலைவரான ஸ்ரீமா ஓ பண்டாரநாயக்க ஜெனரல் எலெக்ஷனில் வெற்றி பெற்று உலகின் முதல் பெண் பிரைம் மினிஸ்டர் ஆகினாங்க. உடல் நலம் சரியில்லாதனால் ஆகஸ்ட் 2000இல் அவங்க ராஜினாமா செய்வதற்கு முன்பு அவங்க 3 முறை நாட்டுக்கு சேவை செய்தார். தனது 84வது வயதில் ஸ்ரீமா ஓ பண்டாரநாயக்க ஜெனரல் எலெக்ஷனில் வாக்களித்து அந்த ஆண்டில் மாரடைப்பார் இறந்தார். helping the party and Chandika, of course, took to politics, active politics, and she did well. So now it was very creditable for her to have been the first the provincial council chief minister. Then within a few months she became prime minister. Within a few months she became president. All this with her own efforts. Of course, the fact that she was still Bandaranaike's son also helped, no doubt. And this was a celebrity. இலங்கையின் தேசிய கொடி. இலங்கையின் தேசிய கொடி உலகின் மிக பழமையான ஒன்றாகும். இலங்கையின் கொடி லயன் கொடி என்றும் அழைப்பாங்க.
இது கிமு 162ஆம் ஆண்டிலிருந்து உலகின் பழமையான ஒன்றாக கருதப்படுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.